நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். ஆதி திராவிடர் மக்கள் ஃபுல்லாமே அராஜகம் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் என்ன பண்ணியிருக்காங்க, பகிரங்கமாகவே பேசியிருக்காங்க. அதுவும் எங்கே பேசியிருக்காங்க, ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கின்ற அந்த குடியிருப்புக்குள்ளேயே போய் ஆதி திராவிடர் மக்கள் ஃபுல்லாமே அராஜகம் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுக்கிற மக்கள் சும்மா இருப்பாங்களா? கொதித்தெழுந்து என்ன பண்ணியிருக்காங்க, விரட்டி விட்டுருக்காங்க. நீ முதல் கிளம்பு, இருக்காதங்க, ஓட்டெலாம் போட முடியாது, கிளம்பு அப்படின்னு விரட்டி விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் எந்த ஊரில் நடந்திருக்குது, அந்த வேட்பாளர் பாஜக வேட்பாளர் யார், இதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, இந்த சம்பவம் எந்த ஊரில் எந்த தொகுதியில் நடந்திருக்கு அப்படின்னா சிதம்பரம் தொகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. சிதம்பரம் தொகுதியினுடைய பாஜகவினுடைய வேட்பாளர் கார்த்தியாயினி என்று சொல்லப்படுகின்ற நபர். அதான் சமீபத்தில் கூட வாக்குறுதி கொடுத்து தெரியுமா, நான் வெற்றி பெற்று வந்தேன் அப்படின்னா உப்புக்கு சப்பு இல்லாமல் ராமர் கோயில் உங்களை கூட்டி போயின்னு சொல்லி தெரியுமா ஒரு அம்மா, அதான் கார்த்தியாயினி. அந்த அம்மா தான் என்ன பண்ணியிருக்குது, ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற குடியிருப்புக்குள்ளே ஓட்டு கேட்டு உள்ளே போயிருக்குங்க. உள்ளே போனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, யதார்த்தமாக கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. எந்த மக்களாக தான் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஒரு வேட்பாளர் வராங்க அப்படின்னா, நான் உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா நீ யாருமா அவள் இன்ட்ரோடக்ஷன் கொடுமான்னு கேட்க மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் மக்கள் கேட்டிருக்காங்க. நீ யாருமான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கார்த்தியாயினி. சரி கார்த்தியாயினி, எந்த கட்சி சார்பாக நிற்கிற? நான் வந்து பாஜக கட்சியை சார்பாக நிற்கிறேன். சரி பாஜக சார்பாக நிற்கிறேன். பெட்ரோல் டீசல் வந்து உச்சத்துக்கு போய் இருக்குது, அதை குறைப்பதற்காக பாஜக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது? கேஸ் விலை உச்சத்துக்கு போய் இருக்குது, அதை குறைப்பதற்காக பாஜக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, ஆதி திராவிடர் மக்கள் ஃபுல்லாமே அராஜகம் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக பேசியிருக்கு. அதை கேட்டுக்கிற மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஏமா உனக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னா கேள்வியில் கேட்க தான் செய்யணும், அது பதில் சொல்லுங்க வக்கு இருக்குதா அப்படின்னா திருப்பி கேட்டு விரட்டி விட்டுருக்காங்க. முதல் கிளம்பு, ஓட்டுலாம் கேட்டு வராதா அப்படின்னா விரட்டி விட்டுருக்காங்க. அந்த அம்மா ஒரே தலைக்குனிவோட மறுபடியும் கிளம்பி போயிருக்கு. என்ன சமுதாயக்காரன் நம்மள மதிக்கிறான், அராஜகம் பண்றான் இந்த சமுதாயக்காரன், ஆதி திராவிடக்காரன் தான் அராஜகம் பண்றான், அராஜகம் பண்றான் இந்த சமுதாயக்காரன், அராஜகம் பண்றான் இந்த சமுதாயக்காரன். ஸோ இதுதான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போய்ருக்கு. ஆனால் எனக்கு பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, அதென்ன கேள்வி, ஆதி திராவிட மக்கள் ஃபுல்லாமே அராஜகம் பிடிச்சவங்க, என்ன ஒரு பேச்சு? ஆமாம், ஆதி திராவிட மக்கள் ஃபுல்லாமே அராஜகம் பிடிச்சவங்க தான். நீ சார்ந்திருக்கின்ற கட்சி இருக்கு தெரியுமா, பாஜக என்று சொல்லப்படுகின்ற கட்சி. அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற சனாதன கொள்கை கோட்பாடுகள் மூலமாக தான் ஆண்டாண்டு காலமாக இந்த மக்களை அடக்கி ஒடுக்கி வச்சுக்கிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆண்டாண்டு காலமாக அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கின்ற உங்கள் சனாதன கொள்கைக்கு எதிராக திமிரி எழுந்து திருப்பி அடிக்க தான் செய்வோம். அது வந்து உன்னை பொறுத்தவரைக்கும் அராஜகம் அப்படின்னா அந்த அராஜகத்தை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம். சரிங்களா? திரௌபதி முர்மு என்று சொல்லப்படுகின்ற ஒரு லேடி, யார் அவங்க? இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகள் அவங்க. அந்த இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகளையே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே விடமாட்டுறாங்க. உள்ள விடாத காரணம் என்ன? உங்களுடைய சனாதன கொள்கை கோட்பாடுகள். உங்களுடைய சனாதன கொள்கை கோட்பாடுகள் மூலமாக இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகளுக்கு இந்த மாதிரி அவலங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம். நாங்கள் கேட்குற கேள்வி வந்து உனக்கு அராஜகமாக தோணுச்சு அப்படின்னா அந்த அராஜகத்தை செய்வோம், தொடர்ச்சியாக செய்வோம். பிசி எம்பிசி மக்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த மக்களுடைய இடஒதுக்கீடை பறித்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மருத்துவ மத்திய தொகுப்பில் அதற்காக போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். பிசி எம்பிசி மக்களுடைய இடஒதுக்கீடு நாங்கள் பறிக்க தான் செய்வோம், அதற்காக நீ போராடக்கூடாது, போராடுனா நீ அராஜகம் பிடிச்சவன் அப்படின்னு சொன்னால் அந்த அராஜகத்தை பிசி எம்பிசி மக்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய தான் செய்வோம். நீதிபதிகள் என்று சொல்லப்படுகின்ற பதவிகள் இருக்கு தெரியுமா, அந்த நீதிபதி பதவிகளில் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. டிட்டர்மினேஷன் பண்ணுற இடங்கள்ல, தீர்ப்பளிக்கிற இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, பார்ப்பனங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நீதித்துறைகள்லையுமே எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்க தான் செய்வோம். நாங்கள் கேட்குற கேள்விகள் என்பது உங்களுக்கு அராஜகம் மாதிரி தோணுச்சு அப்படின்னா அந்த அராஜகத்தை நாங்கள் செய்ய தான் செய்வோம். எங்களுக்கு மட்டும் கிடையாது, பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க தான் செய்வோம். அது உன்னுடைய பார்வையில் அராஜகம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த அராஜகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய தான் செய்வோம். இப்போ கூட திருமாவளவன் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்திய நாட்டில் அகில இந்திய லெவலில் இருக்கிற அந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் தெரியுமா, அந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்தில் எத்தனை இடஒதுக்கீடு அடிப்படையில் எத்தனை இடங்கள் நீங்கள் நிரப்பியிருக்கீங்க, எத்தனை இடங்கள் நிரப்பப்படவில்லை அப்படின்றத நீங்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும். இதை நான் பார்லிமெண்ட்டில் கேட்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு.
இந்த வாக்குறுதி யாருக்காக? பிசி எம்பிசி மக்களுக்காக, எஸ்சி எஸ்டி மக்களுக்காக. இது எங்களுடைய ரைட்ஸு. இந்த ரைட்ஸை நாங்கள் கேட்கறது உங்களை பொறுத்த வரைக்கும் அராஜகம் தோணுச்சு அப்படின்னா அந்த அராஜகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், செய்ய தான் செய்வோம். மண்டல் கமிஷன் பரிந்துரை என்று சொல்லப்படுகின்ற பரிந்துரை, அந்த பரிந்துரையின் மூலமாக இடஒதுக்கீடை பெற்ற நபர்கள் யார்? பிசி எம்பிசி மக்கள், வன்னிய சமுதாய மக்கள், நாடா சமுதாய மக்கள், கவுண்டர் சமுதாய மக்கள், தேவர் சமுதாய மக்கள். இவங்க எல்லாரும் தான் வந்து மண்டல் கமிஷன் பரிந்துரையின் மூலமாக இடஒதுக்கீடை பெறுறாங்க. அந்த இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னு சொல்லி மூளை முடுக்கைகளும் ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை மேற்கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உங்களுடைய குட்டுகள் எல்லாமே மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக நாங்கள் அம்பலப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் அம்பலப்படுத்தினீங்க அப்படின்னா அது அராஜகம். அப்படின்னா அந்த அராஜகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யதாங்க செய்வோம். பிசி எம்பிசி மக்களுக்கு ஆதரவாக பேசதாங்க செய்வோம். இப்போ சமீபத்தில் வந்து கவியரசன் என்று சொல்லப்படுகின்ற ஆதி திராவிட சமாளித்தை சார்ந்தவனை வந்து படுகொலை செஞ்சாங்களே. யார் படுகொலை செஞ்சா? பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த குண்டர்கள் படுகொலை செஞ்சாங்க. சமீபத்தில் நடந்துச்சு திருவாரூரில் கவியரசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலித் சமாளித்தை சார்ந்த நபர் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் மூலமாக படுகொலை செஞ்சாங்க. அதற்கு எதிராக வெகுண்டு எழுந்து மாபெரும் போராட்டம் நடத்திய கட்சி விடுதலை செலுத்திய கட்சி ஆதி திராவிட சமாளித்தை சார்ந்தவர்கள். கவியரசனுக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் போராடுறது உங்களை பொறுத்த வரைக்கும் அராஜகமாக தென்பட்டுச்சு அப்படின்னா அந்த அராஜகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யதாங்க செய்வோம், பின்வாங்க மாட்டோம், தொடர்ச்சியாக செய்ய தான் செய்வோம். மேலே ஒரு படுகொலை தெரியுமா? மேலே ஒரு படுகொலையில் வந்து 7 பேர் வெட்டி படுகொலை செஞ்சாங்க. ஜாதி வரியர்கள். நான் ஒட்டுமொத்தமாக எல்லா சமுதாயத்தையும் ஜாதி வரி சொல்லலை, ஒரு சில நபர்கள் சொல்கிறேன். ஜாதி வரிகள் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய போராட்டத்தின் மூலமாக இதர பின்ன தோழமை இயக்கங்கள் மூலமாக மேலளவு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை பாஜகவுடைய தூண்டுதலின் பேரில் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஏன் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்கின்ற கேள்வி உங்களை பொறுத்த வரைக்கும் அராஜகம் மாதிரி தோணுச்சு அப்படின்னா நாங்கள் அந்த அராஜகத்தை செய்வோம். என்னம்மா பேசுகிறீங்க? மக்கள் மத்தியில் போனால் எப்படி பேசணும்? அந்த ஒரு அடிப்படை சென்ஸு கூட தெரியாதா? ஆதி திராவிட மக்களை பார்த்து அராஜகம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அராஜகம் பண்ணிட்டு போகிறோம், பண்ண தான் செய்வோம். ஏன் அடங்கி உடங்கியே தான் கிடைக்கணுமா? எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற துன்பங்களுக்கு எதிராக நாங்கள் அடங்கி உடங்கியே தான் கிடைக்குமா? ரொம்ப கடும் கோபங்கள் வருது மக்களே. இந்த மாதிரி ஆட்கள் பற்றிலாம் பேசவே கூடாது அப்படின்னு தான் நினச்சிக்கிருந்தேன் நான். ஏன்னா இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? அவங்களுக்கு வந்து மீடியா வெளிச்சம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து கருத்தியலாக பேசினா மீடியா வெளிச்சம் கிடைக்கும். அவங்க வந்து கருத்தியலாக பேச தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா காவாலித்தனமாக பேசி நேமாகுவோம் அப்படின்னு சொல்லி காவாலித்தனமாக பேசி நேமாக பார்ப்பாங்க. அந்த காவாலித்தனத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த கார்த்தியாயன் என்று சொல்லப்படுகின்ற வேட்பாளர் காவாலித்தனமாக பேசி அதன் மூலமாக நம்மளை பற்றி 4 பேர் பேசட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வெளியிடுது. ரொம்ப அசிங்கமாக இல்லை? இப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எடுத்துங்க. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் கருத்தியலாக பேசினார் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் செய்தி தொலைக்காட்சிகளில் செய்திகள் வெளிவந்திருக்கா? வராது. ஏன்னா கருத்தியலாக பேசுகிறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது, அண்ணாமலைக்கு தெரியாது. காவாலித்தனமாக பேசுகிற மட்டும்தான் தெரியும். அதனால் காவாலித்தனமாக பேசுவோம், எப்படியாச்சும் மீடியா வந்து நம்ம எல்லாரும் எடுத்து போட்டுருவாங்க அப்படின்றதுக்காகவே காவாலித்தனமாக பேசுகின்ற ஒரு நபர் தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அமர் பிரசாத் ரெட்டி எடுத்துங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா காவாலித்தனம் பேசுவானுங்க. இவங்க காவாலித்தனம் பேசினா உடனே மீடியா என்ன பண்ணும்? அண்ணாமலை அவர்கள் சர்ச்சை பேச்சு அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் எல்லாத்தையும் போடுவாங்க. ஸோ இவங்க வந்து இது வந்து ஒரு யுக்தியாக வந்து கையாளுறானுங்க. நமக்கு வந்து மீடியா வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து கருத்தியலாக பேச தெரியாது, நமக்கு காவாலித்தனம் பேசுவோம் அப்படின்னா நம்மளை மீடியா எடுத்து போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு யுக்தியை வந்து கையாளுறாங்க. அந்த யுக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த அம்மாவும் காவாலித்தனமாக பேசியிருக்கு. அதுவும் இந்த அம்மாவும் ஆதி திராவிட சமாளித்தை சார்ந்த ஒரு லேடி. எப்படி இந்த மாதிரிலாம் பேச தோணுது? பாஜகவுடைய கொள்கை கோட்பாடுகள் மூலமாக இந்த மக்களுக்கு துன்பங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேற, அராஜகம் செய்ய மாட்டேற, ஓம் பாசிட்டிவ் அராஜகம் செய்ய மாட்டேற. இந்த சனாதன கொள்கைக்கு எதிராக வெகுண்டு எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் அராஜகம் செய்யட்டுமே. ஸோ மக்களே, நீங்களாம் ரொம்ப நுட்பமாக சிந்திக்க வேண்டும். அதாவது இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா சமுதாய மக்களுமே வந்து பூர்வக்குடி மக்கள் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லா சமுதாயமும் பூர்வக்குடி மக்கள் தான். ஆரியருடைய வருகைகளுக்கு பின்பாக இந்த ஆரிய சிந்தனைகளோட கரைஞ்சு உறைஞ்சு போயிட்டாங்க எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க. அதில் எஞ்சி நின்ற நபர்கள் தான் இந்த ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். எதிர்த்து நின்ற நபர்கள் தான் இந்த ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? ஸோ அவங்க வந்து இயல்பாகவே எதிர்ப்பு குணம் என்பது இருக்க தான் செய்வோம். அந்த எதிர்ப்பு குணம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அராஜகம் அப்படின்னு தென்பட்டுச்சுன்னா அது அராஜகமாக இருந்துட்டு போகட்டும். சரிங்களா? ஸோ சனாதனவாதிகளில் வந்து கரைஞ்சு உறைஞ்சு போகாமல் அனைத்து மக்களுமே சிந்திக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியை ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.